வணக்கம் மக்களே, எல்லாருக்கும் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். ஸோ இன்றைக்கி கிறிஸ்மஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சூர்யா நடித்த ரெட்ரோ படத்தோட டீசர் தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது யாரோட படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிலிம் பை கார்த்திக் சுப்புராஜ். அதான் நம்ம கார்த்திக் சுப்புராஜ் எடுத்த படம் தான் இது. ஸோ சூர்யா வந்து நடிச்சிருக்காரு, பூஜா ஹெக்டே அவங்களுக்கு ஜோடி வந்து நடிச்சிருக்காங்க. ஸோ டீசர் வந்து பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும், உண்மையிலே வேறு லெவலில் படம் வந்து நல்லாவே எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஸோ கார்த்திக் சுப்புராஜ் படம் அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவரோட படம் எல்லாமே இது வரைக்கும் நல்லாவும் போயிருந்திருக்கு. இது வரைக்கும் ஃப்ளாப்பான மூவிஸ் அப்படின்னு பார்த்தா பெருசாக எதுவுமே இல்லை. ஸோ சூர்யா வந்து ஸ்டார்டிங்கில் வந்து பூஜா ஹெக்டேக்கு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்னோட அப்பாவோட தொழில் வந்து நான் இனிமேல் பார்க்க போகிறது கிடையாது, இந்த அடிதடி ரத்த கலரி இதெல்லாம் வந்து நான் எதுவுமே பண்ண போகிறது கிடையாது, எல்லாத்தையுமே நான் விட்டுருந்தேன், நீ வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இது எல்லாமே உனக்காண்டி தான் பண்ணுறேன், நீ என்ன மேரேஜ் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஸோ அதுக்கு பூஜா ஹெக்டே வந்து நல்ல ஒரு ஸ்மைலோடு முடிச்சுக்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து அவங்க வந்து சம்மதமும் தெரிவிச்சுக்கிறாங்க. ஸோ இந்த பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஃப்ளாஷ்பேக் சீன் மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ உண்மையிலே பார்த்தீங்க அப்படின்னா, படம் வந்து உண்மையிலே ஒரு பெரிய ஆக்ஷன் படமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா, சூர்யாவுக்கு லாஸ்ட் டைமாக எந்த படமும் பெருசாக ஓடவே இல்லை. லாஸ்ட் டைம் சிங்கம் படம் தான் ஓடிச்சு. அதுக்கடுத்து எந்த படமுமே வந்து பெருசாக வந்து தேட்டரில் வந்து ரெஸ்பான்ஸ் இல்லை. ஸோ அவருக்கு ரீசெண்டாக 1-2 படமே ஓடிடியில் வந்து பெருசாக வந்து போயிடுச்சு. ஸோ தேட்டரில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவருக்கு கொண்டாடின படங்கள்னு பார்த்தா சிங்கம்க்கு அடுத்து அவருக்கு வந்து எந்த ஒரு படமுமே பெருசாக வந்து போகலை. ஸோ இந்த படம் வந்து அந்த இதை வந்து முறியடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறோம். ஸோ இந்த படம் வந்து 2025 வந்து மே மாதத்தில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த படத்தில் நடித்த எல்லாமே வந்து பெரிய பெரிய ஆட்கள் தான் தூக்கி போட்டிருக்காங்க. ஸோ நாசர்னு பார்த்து நடிச்சிருக்காரு. ஸோ அதுவும் பார்த்திங்க இல்லாமல் வில்லன் பார்த்திங்கன்னா, வில்லனுக்கு ஒரு கேரக்டர் வந்து நடிச்சிருக்காங்க. ஸோ வில்லனுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே நடிச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ படம் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல வரவேற்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம் அந்த படத்துக்கு. ஸோ மீண்டும் அடுத்த வீடியோ வந்து பார்க்கலாம். அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்களோட கமெண்ட் செக்ஷனில் தெரிவிச்சுக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோ வந்து பார்க்குறேன். பாய்.